வணக்கம். உங்கள் அனைவரையும் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக விவசாயிகள், தமிழக விவசாயிகள், குறிப்பாக திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த விவசாயிகள் நூதன முறையில போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வேதனைகள் என்ன, அந்த கோரிக்கைகளை செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த மேலும் பின்னணி தகவல்களை முதலில் ஒரு தொகுப்பின் மூலமாக காண்போம். தமிழகத்தின் பிரதான தொழிலாக விவசாய தொழில் உள்ளது. ஆனால் சமீப காலமாக பருவமழை பொய்த்தல், கூலி ஆட்கள் பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் விவசாய தொழில் சரிவை சந்தித்து வருகிறது. 2001 முதல் 2012 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் மட்டும் 8,67,582 தமிழக விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டுள்ளனர். விவசாய தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. மானிய விலையில் விதை, உரம், வங்கிக் கடன், பயிர் காப்பீடு, வறட்சி நிவாரணம் என்று அரசின் சலுகைகள் தான் விவசாயிகளை இன்னமும் அந்த தொழிலில் ஈடுபட உந்துதலாக இருந்து வருகிறது. ஆனால் அதிகாரிகளின் தவறான வழிகாட்டுதலால் கடந்த பல வருடங்களாக அரசுகளும் விவசாயிகள் மீது பாராமுகம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, வறட்சி பாதிப்பால் விவசாயத்திற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத விவசாயிகளின் டிராக்டர்களை பறிமுதல் செய்தல் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளில் வங்கி நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கடன் தீர்ப்பாயம் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணாமல் நேரடியாக ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபடும் வங்கிகளின் செயல்பாடு விவசாயிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளின் டிராக்டர்கள் மீதான ஜப்தி நடவடிக்கையை கைவிட வேண்டும், நதிநீர் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் சங்கம் சார்பில் நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கும் வகையில் விவசாயிகளின் போராட்ட குரலுக்கு செவிசாய்க்குமா அரசுகள்? நூதன முறையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள், அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அதனது நியாயங்கள், அதில் இருக்கக்கூடிய சாத்திய பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்பதற்காக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி அவர்கள் நம்முடைய நிகரார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல எமது செய்தியாளர் விஜயகோபால் நம்முடைய நிகரார். அவரோடு இந்த போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடக்கூடிய விவசாயிகளும் பலர் இணைந்திருக்கிறார்கள். எமது செய்தியாளர் விஜயகோபால் கிட்ட இருந்தே நிகழ்ச்சி நான் தொடக்கிறேன். விஜயகோபால், இந்த போராட்டத்தில் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய பிரதானமற்ற கோரிக்கைகள் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகளை முதல்ல தெளிவாக விளக்குங்க. வணக்கம் மரிகரன். அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விவசாயங்கிறது வந்து பிரதான தொழில். குறிப்பா சொல்லணும், இந்த காவேரி பாயும் வந்து இந்த டெல்டா மாவட்டம் முழுக்கதும் பாத்தீங்கன்னா திருச்சி, கரூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் தான் மிக முக்கியமான தொழிலா இருக்கு. இந்த விவசாயிகள் வந்து ஆண்டுதோறும் வந்து வறுமையால, அதாவது வறட்சியினால பாதிக்கப்படுவதும், அதே வகையில் வந்து அதிக அளவு மழை பெய்யுது அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாவே இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். அதாவது வந்து விவசாயிகளுக்கு உண்டான பிரச்சனை ஆண்டுக்கு ஆண்டு வந்து இவங்க கடன் வாங்கி விவசாயம் பண்றதும், அதற்கு மேல வந்து வட்டி அதிகமாகிறதும், அந்த கடன் கட்டி அதனால வந்து மீண்டும் கடன் வாங்கி விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமையில வந்து இவங்க தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய கடன் தீர்ந்தப்படல. இந்த பிரச்சனையை வந்து இவங்க மையமா வச்சு விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து பல்வேறு பகுதியில் வந்து தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இப்போ வந்து இந்த திருச்சியில வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் உச்சக்கட்டத்தை நடத்திருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து அது வறட்சி மாவட்டமாக வந்து அறிவிக்க வேண்டும்ங்கிறது முதல் பிரதான கோரிக்கையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சட்டசபையில வந்து வருவாய்த்துறை அமைச்சர் வந்து உதயகுமார் வந்து தமிழகம் வந்து வறட்சி பாதித்த மாவட்டம் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. இது விவசாயிகளை வந்து அதிக அளவு பாதிச்சிருக்கு. இந்த வார்த்தை கண்டிப்பா வந்து தமிழகத்தை வறட்சி மாவட்டமா அறிவிக்கணும் பிரதான கோரிக்கையா இருக்கு. இதற்கு அடுத்தபடியா கடன் நடவடிக்கை என்ற பேர்ல வந்து
அவர்களுடைய மெயின் முக்கிய ஆதாரமான இப்ப வந்து தண்ணீர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து திருச்சி பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 கன அடி தண்ணீர் வந்து காவிரியில தொடர்ச்சியா ஓடிக்கிட்டு இருக்கு. விவசாய பணிகளுக்கு வந்து விவசாயிகள் வந்து தயாராகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் விவசாயிகள்கிட்ட வந்து அந்த டிராக்டர்ல ஜப்தி பண்ண நடவடிக்கைகள் வந்து வங்கிகள் வந்து தொடர்ச்சி ஈடுபட்டு இருக்காங்க. இதுவும் வந்து அவங்களோட பிரதான கோரிக்கையா இருக்கு. இந்த டிராக்டர் வந்து ஜப்தி பண்ற நடவடிக்கை உடனே கைவிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அடுத்த கட்டமா வந்து நதிநீர் இணைப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா வந்து காவேரி தண்ணீர் வந்து கேட்டு கர்நாடகாவுடன் நம்ம வந்து போராடி நம்ம வந்து ஒழிஞ்சே போயிட்டோம். அவங்க குறித்த நேரத்தில் நம்ம தண்ணி தராம இது போன்ற காலம் தாழ்ந்து தண்ணீர் கொடுக்கறதுனாலையும் இந்த விவசாயத்தில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நதிநீர் கங்கை காவிரி இணைச்சிட்டாங்கன்னா நமக்கு ஆண்டு முழுவதும் தண்ணி வந்துடும். இதனால இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு உரிய தீர்வு கிடைச்சிடும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி கரும்பு டன் வந்து ஒரு டன்னுக்கு வந்து 2,500 ரூபாய் கொடுக்கணும் தமிழக அரசு உத்தரவிட்டோம். 2,250 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறாங்க. 2,300 ரூபாய் கொடுக்குறாங்க. 250 ரூபாய் கொடுக்குறாங்க. அதையும் வந்து பாக்கி வச்சு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஓய்வு பெற்ற 60 வயதுக்கு மேல உழைக்க முடியாத விவசாயிகளுக்கு அரசு 3,000 ரூபாய் வந்து பென்ஷன் தொகை வழங்கணும் அப்படின்னு உங்களுக்கு பிரதான கோரிக்கையா இருக்கு அறிகிறேன். அது இல்லாம இவருடைய தொடர் போராட்டம், அதாவது இன்னைக்கு 2வது நாள் போராட்டம். முதல் நாள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா நேற்று போராட்டம் ஆரம்பிச்சாங்க. உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ச்சியா 14 நாள் நடத்துறதுக்கு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் வந்து அரசுடைய கவனத்தை திருப்பணும் அப்படிங்கறது அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு அறிகிறேன். இந்த போராட்டம் கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, ஒரு நூதனமான முறையில இந்த போராட்டம் நடப்பதை நம்மால திரையில பார்க்க முடிகிறது. நாமம் அணிந்து கையில வந்து திருவோடு ஏந்தி விவசாயிகள் அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்னிறுத்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற விவசாய கூலிகளுக்கு 3,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், விவசாயத்துக்கு அப்படின்னு தனி பட்ஜெட் வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள், தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள், இவையெல்லாம் இந்த கோரிக்கைகள் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில திரு நல்லசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இன்னொரு விஷயமும் இந்த ஒரு போராட்டத்துல பங்கு பெற்றக்கூடிய விவசாயிகள் சொல்றாங்க, தமிழகம் வறட்சி பாதித்த மாநிலம் அல்ல, தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக வறட்சி மாநிலமாக சொல்லிவிட முடியாது அப்படிங்கிற கருத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள். தமிழகத்தை அப்படி ஒரு இன்றைய நிலையில வறட்சி மாநிலம் அப்படின்னு சொல்றதுக்கான முகாந்திரம், ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சொல்றதுக்கான முகாந்திரம் இருக்கிறதா? திரு நல்லசாமி. சென்னை உட்பட எல்லா மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்கள் தான், அதுதான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா 2012 பருவமழை குறைஞ்சிருச்சு, 2013 பருவமழை குறைஞ்சிருச்சு. இப்ப 2014 சராசரிக்கு குறைவான மழை தான் வந்து பொழிஞ்சிருக்கு. இன்னைக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தென்னை மரங்களும் பனை மரங்களும் பட்டு போய் மொட்டையா நிற்பதை பார்க்க முடிகின்றது. 5 கோடி பனைமரங்கள், 5 கோடி தென்னை மரங்கள்ல 1 கோடி பனை மரங்கள் பட்டு போய் நிக்குது. அதே மாதிரி பனைமரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்த தமிழ் மண்ணினுடைய மரம், அது பட்டு போனதாக வரலாறு கிடையாது. வான்மழையை வைத்து வளரக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25 லட்சம் மரம் பட்டு போய் மொட்டையா நிக்குது. ஆக தமிழ்நாடு ஒரு வறட்சி மாநிலம் தான். நீங்க பல ஊர்களில் போய் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாம் காசு கொடுத்து தண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. தமிழ்நாடு ஏற்கனவே மறைவு மாநிலம். இப்ப பாத்தீங்கன்னா ஏரி குளம் குட்டை கண்மாய் எல்லாமே காஞ்சிதான் கிடக்குது. ஏதோ ஒரு சில ஏரிகள்ல கொஞ்சம் தண்ணி இருக்குது, அவ்வளவுதான் நிலைமையா ஒழிய இது வறட்சி மாநிலம் தான். ஒவ்வொரு மாவட்டமும் வறட்சி மாவட்டம் தான். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமா அறிவிக்க வேண்டியது அரசனுடைய, மத்திய மாநில அரசுகளுடைய கடமை. அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருன்னா அவருடைய கண்களுக்கு பச்சை கண்ணாடி மாட்டி இருப்பாங்க போல தெரியுது. ஆக திருமண வகமெல்லாம் பச்சையா தெரியும் போல தெரியுது. உண்மையில் அவர் வந்து கிராம பகுதிக்கு வந்திருந்தாருன்னா, தமிழ்நாட்டை சுற்றி பார்த்திருந்தார்னா இப்படிப்பட்ட ஒரு சொல்ல அவர் வாயிலிருந்து வராது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஆக யாருமே பொய் சொல்ல வேண்டாங்க, விவசாயிகளுடைய வயிற்று அடிக்க வேண்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல முக்கியமான வியாபாரம் தண்ணி வியாபாரம். இப்ப தமிழ்நாடு அரசு வந்து பேருந்து நிலையங்கள்ல 10 ரூபாய்க்கு தண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு ரயில் நிலையங்கள்ல 15 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரர் 25 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு. அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு இன்னைக்கு தண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறட்சி மாநிலம். இது 100க்கு 100 உண்மை. தமிழ்நாடு வறட்சி லட்சக்கணக்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படி சொல்லிடலாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா பல பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனாலும் கூட இந்த உணவு உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டா ஒட்டுமொத்த மாநிலத்துல 2011-12 101.52 லட்சம் டன்
2013-14 110.65 லட்சம் டன் ஆக உணவு உற்பத்தி பெருகி இருக்கிறது. சராசரியா ஒரு 30-40% பெருகி இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சொல்லிடலாமா? நிச்சயமா குறைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, அதை அணுகணும், அதை தீர்க்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒட்டுமொத்தமாக வறட்சி மாநிலம் அப்படிங்கிற ஒரு நாமன்கிளேச்சர் பொருந்துமாங்கிறதா என்னுடைய கேள்வி. உணவு உற்பத்தி பிறகு எப்படி அதிகரித்து? அதாவது உணவு உற்பத்தி கூடி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பொய்யான புள்ளி வரும். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அரிசி தேவையில்ல, 45% வெளிமாநிலத்தை நம்பித்தான் இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தினுடைய அரிசி தேவை கர்நாடகாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நெல்லு தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சென்னையினுடைய அரிசி தேவையை ஆந்திராவிலிருந்து கொண்டு வரக்கூடிய அரிசி தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆக தமிழ்நாடு ஒரு பற்றாக்குறை மாநிலம். அதாவது ரைஸ் பவுல்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு அண்டை மாநிலங்கள் நம்பித்தான் நம்ம கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்களா? அது தவறுன்னு சொல்றீங்களா? இப்போ 110.65 லட்சம் மெட்ரிக் டன் தமிழகம் உற்பத்தி செய்கிறதுங்கிற ஒரு புள்ளி விவரம் தவறுன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? மற்ற மாநிலத்திலே தவறு. இப்போ கிராமத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விளைநிலத்துல தென்னை மரம் நட்டு 30 ஆண்டுகள் ஆகுது. அந்த 30 ஆண்டுகளா தேங்காய் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அடங்களை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரும்புன்னு இருக்குது, ஒரு வருஷம் சோளம் இருக்குது, ஒரு வருஷம் மஞ்சள் இருக்குது. ஆக இவங்க யாருமே அதிகாரிகள் கிராமத்துக்கு போகல, பயிர் பார்வை பண்ணல, அடங்கள்ல கொண்டுகிட்டு வரல. ஆக இதெல்லாம் ஒரு பொய்யான புள்ளி விவரம். ஆக இவங்க எல்லாம் நகர்ப்புறங்கள்ல இருந்துகிட்டு இவங்க ஏசி அறைகள்ல இருந்துகிட்டு அப்படியே பார்த்து இவங்க புள்ளி விவரத்தை தயாரிக்கிறாங்களே வழிய இந்த புள்ளி விவரம் உண்மையான புள்ளி விவரம் அல்ல. ஆக கொங்கு மண்டலத்தினுடைய தேவையை கர்நாடக நெல்லும், சென்னையினுடைய அரிசி தேவையை ஆந்திர அரிசியும் தான் பூர்த்தி செய்து, இது மனசாட்சி உள்ளவங்க அத்தனை பேருக்கு தெரியும். ரைட். தமிழகத்தை வறட்சி பாதிக்கப்பட்ட மாநிலமாக ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அறிவிக்க வேண்டுமா? இது விவசாயிகளுடைய கோரிக்கைகளாக இருக்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளுடைய கோரிக்கைகளாக இருக்க, மற்ற கோரிக்கைகள் என்ன? பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக காட்சிகளை கூட பார்த்திருப்போம். பல்வேறு விவசாயிகள், விவசாய அமைப்புகள் நாமம் அணிந்து, திருவோடி ஏந்தி, அரை நிர்வாணமாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சிகளை எமது திருச்சி செய்தியாளர் காண்பித்ததை சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவர்கள் முன்னிறுத்துவது என்ன, இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்து வருகின்றோம். இந்த செய்தியாளர் விஜயகோபால் இந்த போராட்டம் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் நடத்தக்கூடிய களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். நாமம் அணிந்து அரை நிர்வாணமாக திருவோடி ஏந்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவசாய அமைப்புகளுடைய மற்ற கோரிக்கைகள் என்ன? தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு கோரிக்கையா புரிஞ்சுக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழகத்தில் வறட்சி இல்லை என்று சமீபத்தில் சொல்லப்பட்ட கூற்றையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய கோரிக்கைகளை விரிவா அவர்கள் வாயிலா கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா நம்ம அருகில பாத்தீங்கன்னா இந்த பாரதிய கிசான் சங்கத்துடைய மாநில தலைவர் இருக்காரு. இவர் தான் இந்த போராட்டத்துக்கு தலைமை வச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இந்த வறட்சியை தவிர்த்து மற்ற உங்களை பிரதான கோரிக்கைகள் என்ன? வறட்சியை தவிர்த்து, வறட்சி வந்ததுனால விவசாயம் பண்ண முடியல, விவசாயம் பண்ண முடியாதனால கடனை அடைக்க முடியல, கடனை அடைக்க முடியாத வங்கி எல்லாம் அடியால வச்சு டிராக்டர் தூக்குறாங்க. அது இல்லாம டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல்ல அதை கொண்டு கேஸ போட்டு விசாரிக்காம நிலத்தை ஏல விடுறாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு பக்கம் பேங்க் அடியால வச்சு அடிச்சு டிராக்டர் தூக்குறான், ஒரு பக்கம் ரெக்கவரி டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் போட்டு ஏல விடுறான். எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, வாழவே முடியாது, வாழ்வா சாவாங்க நிலைமைக்கு வந்துட்டோம். அதனாலதான் இந்த 14 நாள் போராட்டம் நடத்துறோம். நாங்க இனிமே என்ன பண்றது, எப்படி பண்றது, வருமானம் இல்ல, நிலத்தை விற்க முடியல, நஞ்ச நிலத்தெல்லாம் விலைக்கு வாங்க மாட்டேங்கிறான், பிளாட் போற நிலமா இருந்தா விலைக்கு வாங்கிட்டு போயிடுறான். அதனால விவசாயிகள் இந்த படுகின்ற கஷ்டத்துக்கு எங்களுக்கு அரசு இந்த வறட்சியை போக்கணும்னா நதிகள் எல்லாம் இணைக்கணும். நதிகளை இணைச்சாதான் எங்களுடைய பிரச்சனை தீரும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க 3 லட்சம் கனடி வந்தா தஞ்சையில வெள்ளம் காவிரியில, ஆனா 15 லட்சம் கனடி மகாநதியில போகுது, 25 லட்சம் கனடி இப்ப போகுது கங்கையில கோசி நதியில போகுது, 40 லட்சம் கனடி பிரம்மபுத்திரால போகுது. இங்க தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் 192 டிஎம்சி தகராறு, அங்க 1 லட்சம் டிஎம்சி கடல்ல வேஸ்டா உள்ளது. நம்ம இந்த இந்தியாவில யூனியன் பிரதேசம் சொல்லுவோமே, மத்தியில ஆளுகின்றவர்கள் இந்த மாநிலத்தை தமிழகத்தை கவனிச்சிருந்தாங்கன்னா
எங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. நதியை இணைச்சிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. நதிகளை இணைக்க வேண்டும். விவசாயிகள் வாங்கிய கடனை இந்த வறட்சியினால் தள்ளுபடி பண்ண வேண்டியதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. லாபகரமான விலையும் கொடுக்கணும் விவசாயத்துக்கு. இப்ப நீங்க வறட்சின்னு சொல்லிட்டு இருந்தா கூட அரசாங்கம் தெரிவிக்கிற புள்ளி விவரத்துல உணவு உற்பத்தி அதிகரிச்சுன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் கொடுக்கறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? குடிக்கவே தண்ணி இல்ல. அரசு ஊழியருக்கு நல்லா தெரியும். ஆந்திராவில இருந்து அரிசி வந்து இறங்குது. தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான அரிசி எல்லாம் இன்னைக்கு ஆந்திராவில இருந்து நாளைக்கு பல பாத்தீங்கன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 டன் அரிசி வந்து இறங்குச்சு நம்ம திருச்சி ஜங்ஷன்ல, ரயில்வே ஜங்ஷன்ல. எப்படி இங்க உற்பத்தி ஜாஸ்தி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. உற்பத்தியே கிடையாது. ஒரு குடிக்க ஒரு கிணறு கூட தண்ணி இல்ல, மாட்டுக்கு தண்ணி இல்ல, மனுஷனுக்கு தண்ணி இல்ல. காவிரியில தண்ணி எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. இந்த தண்ணி கூட ஒரு 30-40 நாளைக்கு தான் இருக்கும் தண்ணி விவசாயத்துக்கு. அதுக்கு மேல நீ 80 நாளைக்கு எப்படி தண்ணி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா வெளியே எப்படி அது இறக்குமதி பண்ணாங்க அரிசி? அங்கிருந்து இங்க உற்பத்தி நிறைய ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏன் இறக்குமதி பண்ணாங்க அங்கிருந்து? ஆந்திராவில எப்படி ட்ரெயின்ல வந்து இறங்கிச்சு அரிசி? போன வாரம் திருச்சி ஜங்ஷன்ல இறங்கிச்ச. என்ன காரணம்? அரசு வந்து தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து ஏமாற்றுகிறது. பொதுமக்களையும் ஏமாற்றுகிறது, விவசாயிகளையும் ஏமாற்றுகிறது. அதனாலதான் விவசாயியை வந்து ஏமாத்தி பட்டை போட்டுச்சேங்களா, ஏமாத்தி பட்டை போட்டு நாங்க பட்டை போட்டு இருக்கோம். ஏமாத்தி மோசடி பண்ணிட்டா எங்களெல்லாம் அரை நிர்வாணம் ஆக்கி விட்டது. அதனால இந்த கோமணம் கட்டி நிக்கிறோம். எங்களை வந்து அரசு ஏமாத்துகிறது, மோசடி பண்ணுகிறது. அது அரசு அதிகாரிகள் தவறான செய்தியை முதலமைச்சர் தராங்க. இல்லாட்டி முதலமைச்சர் எங்களை காப்பாற்றுவார் நம்புகிறோம். வறட்சி மாநிலமா அனௌன்ஸ் பண்ணுவார் நம்புறோம். எங்களுக்கு நஷ்டஈடு கொடுப்பார் நம்புறோம். எங்களை கடன் தள்ளுபடி செய்வார் நம்புறோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இந்த போராட்டம் நடத்துறோம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, விளைநிலங்கள் எல்லாமே விளைநிலங்கள் ஆகிட்டு இருக்க நிலைமையில எப்படி வந்து உணவு உற்பத்தி வந்து அதிகரிச்சிருச்சுங்கிற விவரங்கள் வந்து சரியானதா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதே நேரத்தில் வந்து முதல்வர் மீது தாங்கள் வந்து மிக முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் கண்டிப்பா தங்களுக்கு உதவுவார் என்ற நம்பிக்கை இருக்கு. அதிகாரிகள் வந்து தவறான தவறுகள் வந்து முதல்வர்கிட்ட கொடுத்து தங்களுக்கு உதவ முடியாமல் செய்யறாங்கிறத அவங்க விவசாய பிரதான குற்றச்சாட்டாக வருகிறார். நீண்ட நாள் அடிப்படையில செய்ய வேண்டிய கோரிக்கைகளான நதிநீர் இணைப்பையும் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது வங்கி கடன் ரத்து, இது போன்ற கோரிக்கைகளும் அவர்களுடைய போராட்டத்தில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். அரை நிர்வாண போராட்டத்தை இங்கு நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து 14 நாள் போராட்டமாக விவசாய அமைப்புகள் இந்த ஒரு போராட்டத்தில் குதித்திருப்பதை நம்முடைய கவனத்தில் இருக்கிறது. இந்த நிலையில திரு நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்கிறோம், அரசாங்கங்கள் மீது குற்றச்சாட்டும் பொழுது கடந்த 2 ஆண்டுகள்ல 1600 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது என்பது அரசு சொல்கிறது. அது மட்டுமல்லாது டெல்டா மாவட்டங்களுக்கு 608 கோடி, மற்ற மாவட்டங்களுக்கு 1005 கோடிங்கிற அடிப்படையில் இதற்கு பெரிய முன்னுதாரணம் இருக்கா? ஒரு வறட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்து வருகிறது என்றால் மறுப்பீர்களா? விவசாயிகளுக்கு வந்து சேரவில்லை. இப்போ பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறத வந்து யானை பசிக்கு சோள பொடி போடுற மாதிரி சொற்ப தொகை தான் கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு கூடுதலான தொகையை கொடுத்துட்டு ஒரு பகுதி குறைவான தொகையை கொடுத்துட்டு யார் வந்து கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்க விதத்தில் கவனிக்கின்றார்களோ அவங்களுக்கு தான் அந்த தொகை போய் சேர்ந்திருக்குது. குறிப்பா கட்சிக்காரர்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. அரசு அதிகாரிகள் அப்படிங்கும்போது டெல்டா பகுதிக்கு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுடைய வருத்தமா இல்ல உங்களுடைய பார்வையா? டெல்டா பகுதிக்கு கொடுத்ததுமே குறைவு, டெல்டா பகுதிக்கு கொடுத்ததுமே குறைவு. மற்ற ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கறாங்கன்னா ஒரு வலுவான ஒரு நபர் இருந்தா அந்த நபரே அந்த தொகுதிக்கு வாங்கிக்கிறாங்க. மற்ற தொகுதிக்கு ஒரு சொற்ப தொகை கொடுக்கறாங்க. ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருந்தர தொகுதிக்கு மட்டும் மொத்தம் கொடுத்தது 25 கோடி ரூபாய் ஈரோடு மாவட்டத்துக்கு. பெருந்தர தொகுதிக்கு மட்டும் 18 கோடி, மற்ற தாளவாடிக்கு ஒரு 6 கோடி, மற்ற 2.5 கோடி எல்லா இடங்களும் கொடுத்தா நாம கட்டி வாங்கி நாமத்தை போடலாம். அதுக்கு தான் அந்த காசு ஆகும். ஆக இது கொடுத்திருக்கிறது வந்து ஒரு சொற்ப தொகை. நீங்க வந்து கொடுக்க வேண்டியது வந்து கூடுதலான தொகை கொடுக்கணும். இங்க பாருங்க, நாங்க கேட்கறது வந்து 3 கேட்கிறோம் அரசாங்கத்தை. ஒன்னு, தவறான இறக்குமதி கொள்கையை கைவிடுங்க. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. விவசாய நாட்டிலிருந்து விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்ட வேண்டும் வழிய இறக்குமதி செய்யக்கூடாது. அது ஒரு தேசிய அவமானம்.
ஆக இப்ப ஈராக் இருக்கு, ஈரான் இருக்கு, குவைத் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு, எண்ணெய் வள நாடுகள். அந்த நாட்டுக்குள்ள பெட்ரோலியத்தை இறக்குமதி பண்ண எவ்வளவு கேவலம். அந்த மாதிரி ஒரு விவசாய நாட்டுக்குள்ள விவசாய விளைபொருள் இறக்குமதி செய்வது என்பது ஒரு தேசிய அவமானம். 2 வருஷத்துக்கு முன்னாடி உலக அளவுல பருப்பு அதிகமா இறக்குமதி பண்ணது நம்முடைய நாடு. இப்ப பாத்தீங்கன்னா 55% சமையல இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தேசிய அவமானம் இல்லையா? பருப்பு சமையல நம்ம நாட்டில் விளைவிக்க முடியாதா? விளைவிக்க முடியாத பண்டங்களா? இதான் நாங்க அரசாங்கம் கேட்கிறோம். அதாவது எக்காரணத்தை முன்னிட்டும் விவசாய நாட்டுக்குள் இறக்குமதி செய்யக்கூடாது உணவு பண்டங்களை. 2வது எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத தண்ணீர் கொடுக்க முடியும். நம்ம நீர்வளம் 70,000 TMC, நம்ம பயன்படுத்துவது 20,000 TMC, 50,000 TMC கடலுக்கு போகுது, சகோதரனுக்கு வரல, சமுத்திரத்துக்கு போகுது. இது சகோதரனுக்கு வரணும், கொடுக்க முடியும். 68 ஆண்டுகளாகி அதுக்கான முயற்சி எடுக்கப்படவில்லைங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. 3வது பாத்தீங்கன்னா எங்களுக்கு கட்டுப்படியான விலை. எங்களுக்கு தேவை இலவசம், மானியம் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு கட்டுப்படியான விலை கொடுங்க. நீங்க அரசாங்க பல பண்ணைகளை நடத்துறீங்க. இந்த பண்ணைகளை நீங்க அரசு அதிகாரிகளை வச்சு வேளாண் பட்ட அமர்த்தி நீங்க முட்டு விலை ஓட்டு சாகுபடி செய்யுங்க. உங்களுக்கு 1 குவிண்டால் நெல் அறுவடை செய்யறதுக்கு என்ன செலவாகுது? 1 குவிண்டால் பருத்தி எடுக்கிறதுக்கு என்ன செலவாகுது? 1 டன் கரும்பு அறுவடைக்கு என்ன செலவாகுது? 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுது? MS சுவாமிநாதன் கமிட்டி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கமிட்டி. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை என்ன? சாகுபடி செலவுல சரிபாதிய லாபமா வச்சு விலை நிர்ணயம் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி எங்களுக்கு எது வேண்டாம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு மானியம் வேண்டாம், எங்களுக்கு சலுகை வேண்டாம், எங்களுக்கு கடன் வேண்டாம், எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேண்டாம், ஒரு திருப்புள்ளி வேண்டாம். இதுதான் நான் கேட்கிறோம். ஆக இந்த 68 ஆண்டு நாங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விவசாய பத்தி வள்ளுவர் சொல்றாரு, இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். ஒரு உழவு தொழில் செய்யக்கூடிய ஒரு உழைத்து வாழும் உழவன் என்பவன் எவரிடமும் எக்காரணத்தை முன்னிட்டும் எதற்காகவும் கையேந்த மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான், யாசிக்க மாட்டான். தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை உடையவன் உழவன். அப்படிப்பட்ட உழவர்களை 68 ஆண்டுகளா இவனை ஆங்கிலேயன் ஆண்ட காலத்துல பாத்தீங்கன்னா உழவுகிட்ட குடியானவங்கிட்ட விளைச்சல்ல 6 கையேந்திட்டு ஆட்சி நடத்தின. வெள்ளக்கார வெளியிட்டு நாட்டு போக வரையில பிரதான வரி நிலவரி. இன்னைக்கு நிலவரி வெறும் 2 ரூபா. ஆக மறைமுகமா இவனை சுரண்டி ஆக சூப்புன பணங்கொட்ட மாதிரி ஆக்கி ஆட்சியாளர்கள் வள்ளல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு who is the highest taxpayer in Indiana? அனில் அம்பானி, முகேல் அம்பானி, டாடா, பிர்லா இப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், என்னைக்கு நான் சொல்லுவேன், பிரதமர் வந்தாலும் சரி, நிதியமைச்சர் வந்தாலும் சரி, வாதிட தயார். who is the highest taxpayer in India? Farmer is the highest taxpayer in India. எந்த வேளாண் பொருளாதார நிபுணர்கள் வந்தாலும் வரட்டும், நாங்கள் நிரூபிக்க தயார். ஆக நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கின்றோம், ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம், சுரண்டப்பட்டு இருக்கின்றோம். மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு 2%, ஆனா நாங்க இருக்கக்கூடியது 60%. ஆக அதான் தனி பட்ஜெட் கேட்கிறோம். தனி பட்ஜெட் இதுவரை எந்த ஒரு அரசாங்கம் அதை பத்தி பேசவே இல்லை. ஆக எங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுகின்றன. ஆங்கிலேய ஆட்சியும் சரி, அரசன் ஆட்சியும் சரி எங்களை மதித்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் சுதந்திர இந்தியாவில் நாங்கள் மிதிக்கப்பட்டு வருகின்றோம், தொடர்ந்து மிதிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்காகத்தான் இந்த போராட்டம். விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றோம், விவசாயிகள் விவசாயம் செய்யறதுக்கு ஏதுவான சூழல், இது மட்டும்தான் நாங்கள் கேட்பது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறத தாண்டி முக்கியமா அவர் வலியுறுத்தி இருக்கிறது MS சுவாமிநாதன் கமிட்டி, அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கமிட்டி. இந்த கமிட்டி விவசாய விளைபொருட்களை அதனது விலை நிர்ணயம் சார்ந்து ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறது. இதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நெடுநாள் கோரிக்கையாக மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. இதை செயல்படுத்துமா மத்திய அரசாங்கம் என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, மற்ற கோரிக்கைகள் என்ன? வஞ்சிக்கப்படுகிறார்களா விவசாயிகள்? தமிழகம் முழுமையும் வறட்சி பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு சலுகைகள் அளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட், நதிநீர் இணைப்பு, ஓய்வு பெற்ற விவசாயிகளுக்கு, விவசாய கூலிகளுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். நூதன முறையில் நடக்கிறது இந்த போராட்டம். இன்னைக்கு அரை நிர்வாணமாக நாமம் போட்டு திருவோடி ஏந்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த களத்திலிருந்து எமது செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். இந்த காட்சிகளை கூட நாம் தொடர்ந்து தந்தி டிவியில் பார்த்து வருகின்றோம். அவரோடு இணைந்திருக்கக்கூடிய விவசாயிகள்லாம், இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் அரை நிர்வாணமாக நாமம் போட்டு திருவோடி ஏந்தி இதுதான் எங்களுடைய நிலைமை, நாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் என்று கவலை தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் பிரதானமாக முன்னிறுத்தக்கூடிய கோரிக்கைகள்ல ஒன்று,
3000 ரூபாய், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாய தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற விவசாயிகளுக்கு 3000 ரூபாய் என்பது ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுல நியாயம் இருப்பதா பலர் பார்த்தாலும் கூட இது சாத்தியப்படக்கூடிய விஷயமாக அவர்கள் கருதுகிறார்களா? இது சார்ந்தும் மற்ற கோரிக்கைகள் சார்ந்தும் அவர்கள்ட்ட தொடர்ந்து கேள்வி எழுப்பி நேர்களுக்கு தெளிவுபடுத்துங்க. விஜயகோபால். நிச்சயமா இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்த விவசாயி சேகர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப நீங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் 3000 ரூபாய் வந்து பென்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து கொடுக்க முடியுமா? சாத்தியம் இருக்கா? அதுக்கு சொல்லுங்க. விவசாயிகளுக்கு 58 வயசான விவசாயி அனைவருக்கும் 3000 பென்ஷன் கொடுக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியாக அறிவிக்க வேண்டும். உரிமையல் நீதிமன்றம் மூலமாக வசூல் செய்யாமல் தீர்ப்பாயம், இசைவு தீர்ப்பாயம், சர்பாசி சட்டம் மூலமாக வசூல் செய்ய வேண்டும். அதை தடை செய்ய வேண்டும். நவீன நதிநீர் வழி மூலமாக நதிகளை இணைக்க வேண்டும். கரும்பு ஒரு டன்னுக்கு 3500 வழங்க வேண்டும். நிலுவைத் தொகையை 300 உடனே வழங்க வேண்டும். விவசாயிக்கு உற்பத்தி பண்ற பொருளை லாபகரமான விலை கொடுக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் சேகர். இப்ப நம்ம அருகில மற்றொருத்தர் இருக்காரு. கரூர் மாவட்டம் வந்திருக்காரு கிட்டப்பான. இப்ப கரும்பை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அரசு நிர்ணயித்த விலையை விட கம்மியாக ஆலைகள் கொடுக்கணும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது உண்மையா? அது வந்து உண்மை இல்லைங்க. அதே வந்து கரும்புக்கு வந்து 5000 ரூபாய் ரேட்டு கொடுக்கலாம். என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு சொல்லி அந்த ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு போன பின்னாடி விவசாயிகளுக்கு ஆட்கள் கிடையாது. அதே மாதிரி உர விலைகள்லாம் ரேட்டு கூட. அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொல்லி பேங்க்ல போடுறாங்க. அதே இன்சூரன்ஸ் உடைய பணமெல்லாம் பேட்டிக்காரனே சாப்பிடலாம். ஆனா கவர்மெண்ட் கட்டுறது இல்ல. இதுதான் நடந்துட்டு இருக்காங்க சுகர் பேட்டிகளை எல்லா கம்பெனிலையும். இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா கடைமடை பகுதியை சேர்ந்த நாகப்பட்டினம் சேர்ந்த விவசாயி பழனிவேல் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இப்ப வந்து தண்ணி காவேரியில வந்துருச்சு, விவசாயம் செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையால கடைமடை பகுதி தண்ணி வந்துருச்சா? தண்ணி வந்து சேரலங்க. தண்ணி வந்து சேரல. எங்களுக்கு வந்து கடைமடை பகுதிக்கு தண்ணி போகணும்னா தினமும் 20000 கன அடி வந்து மேட்டூர்ல தண்ணி திறக்கணும். அப்படி திறந்தா தான் எங்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கடைமடை வரைக்கும் தண்ணி போகும். அப்படி தண்ணி போனுச்சுன்னா நிலத்தடி நீர் ஏறும். இந்த தண்ணி நீர் குளி இருந்துச்சுன்னாக்கா மேகமூட்டங்கள் எல்லாம் மழை பெஞ்சு பூமி குளிரும். இதை வந்து தொடர்ந்து அவங்க ரெகுலரா வந்து 20000 கன அடி தண்ணி திறந்து விடணும். அப்படி திறந்து விட்டா தான் கடைமடை வரைக்கும் தண்ணி போகும். விவசாயிகள் நாங்க விவசாயம் செய்ய முடியும். மானமும் மழை பெஞ்சு உதவி பண்ணும். இந்த நிலையில விவசாயிகள்ட்ட பணமே இல்ல. விவசாய கூட்டுறவு வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் விவசாயிகளை நகையில ஏலம் போட போறேன்னு பயமுறுத்துறாங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாம தவிக்கிற நிசா புயல் காலத்துல இருந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, கடன் கட்டாத விவசாயி, நாணயம் இல்லாத விவசாயின்னு சொல்லி எல்லா பேங்க்லயும், ஸ்டேட் பேங்க்ல தான் இந்த அக்குறுமை நடக்குது. விவசாயிகளுடைய படத்தை எல்லாம் அப்படியே ஒட்டி வைக்கிறாங்க, டிஜிட்டல் பேனர் வைக்கிறாங்க. குறிப்பா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில பாரத ஸ்டேட் வங்கியில இந்த படத்தை ஒட்டுறது ஒரு பெரிய அக்குறுமமா இருக்கு. மாவட்ட தலைவரும் மரியாதை டாக்டர் மதியானந்த குரல் கொடுத்து கேட்டோம். அவர் உத்தரவு போட்டோம். அதையும் மீறி செய்யறாங்க. வேளாண்மை இணை இயக்குனர் மயில்வாகன சாட்டையும் சொன்னோம். அவங்க எல்லாரும் சிபாரிசு பண்ணாலும் எங்களுக்கு ராஜா நாங்க தான், எந்த கலெக்டர் எங்களுக்கு உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்குறுமமா விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய நிலையை அவங்க ஏற்பாடு பண்றாங்க. இன்னை வரைக்கும் 5 பேரோட, ஒரு தாய்மார் உட்பட 5 பேரோட புகைப்படங்களை டிஜிட்டல் பேனோட மன்னார்குடி பாரத ஸ்டேட் பேங்க்ல வச்சிருக்காங்க. புகைப்படம் எடுத்து மறுபடியும் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா, அவங்க எடுக்கலைன்னா நாங்க ஒட்டுமொத்த அனைத்து விவசாயிகளும் பாரத கிசான் சங்கத்தின் சார்பில் அங்க வந்து பெரிய வாழ்வுரிமை போராட்டம் நடத்தி தற்கொலையை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும். இதை வந்து மாநில முதல்வர்கள் இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசாங்கம் விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு இப்ப வந்து முன்னுக்கு வந்து தண்ணி வந்தா கடைசியா வந்தாலும் அவங்களுக்கு தண்ணியை கொடுத்து அவங்க விவசாயம் பண்றதுக்கு பொருளாதாரத்தை நிபந்தனை இல்லாம கொடுத்து விவசாயத்தை பண்ணுங்கன்னு ஊக்கப்படுத்தணும். நாங்க இந்த பாரதிய கேட்டுக்கிறோம். தேசிய நதிகளை எல்லாம் ஒன்னா இணைச்சு நதிநீர் இணைப்பை செய்யணும் அப்படிங்கறது நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா நாங்க கேட்டுக்கிறோம். விவசாயிகளுடைய அனைத்து விவசாய கடன்களை மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். இப்ப வந்து விவசாய கடன் தர மறுக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு இல்லாம ஏற்கனவே கடன் வாங்கிய விவசாயிகளை வந்து அவங்க டிஜிட்டல் பேனர்ல வந்து அவங்க போட்டோ போட்டு அவமானப்படுத்துறாங்க.
ஏற்கனவே வந்து நாங்க கடன் தொல்லையினாலையும் விவசாயம் செய்ய முடியாத தண்ணி இல்லாத பல்வேறு பிரச்சனை சிக்கி வந்து தற்கொலைக்கு செய்யற அளவுக்கு நாங்க போயிருக்கோம். இது மட்டும் இல்லாம எங்களை போட்டா போட்டு வேற அவமானப்படுத்துறாங்க. இவங்க வங்கி அதிகாரி வந்து எங்களை தற்கொலைக்கு தூண்டுறாங்கன்னு சொல்லி ஒரு கிழக்கு குற்றச்சாட்டையும் வந்து எழுப்புறாங்க. அதிகாரம் நான் இதைத்தான் திரு நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். வாராக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுக்கிறது வங்கிகள். டிஜிட்டல் பேனர்ல போட்டு ஏற்கனவே நொந்து போயிருக்கக்கூடிய விவசாயிக்கு மேலும் அவருடைய மானத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, வாராக்கடன் அப்படின்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய வாராக்கடன் பல லட்சம் கோடி அல்ல பல ஆயிரம் கோடி இருக்கிறது. இதே நடைமுறையைத்தான் அவர்கள் கிட்ட இந்த வங்கிகள் கடைபிடிக்கிறதா? விவசாயிகள் மாணவர்கள்ட்ட மட்டும் காட்டக்கூடிய கடுமையை ஏன் பல லட்சம் பல ஆயிரம் கோடி வர வேண்டிய இடத்துல காட்டலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த விவகாரம் எப்படி அணுகப்படணுங்கிறது உங்களுடைய பார்வை? பெருநெருப்புக்கு ஈரம் இல்லைம்பாங்க. அதே மாதிரி பெரிய முதலாளிகள் வாங்குற கடனை பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. பெருந்தொகையை கொடுக்கறாங்க, காலப்போக்கில் அதை வந்து தள்ளுபடி பண்றாங்க. ஆனா விவசாயிகளை பொறுத்தளவுல, மாணவர்களை பொறுத்தளவுல கிடுக்கி போட்டு வாங்குறாங்க. ஆக இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடியது குறைவான கடன் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடன் கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த கடன் கொடுக்கறதுல அவன் வாங்குறதுல இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்குது, சாமானியப்பட்ட கஷ்டம் இல்ல. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 2 ஜோடி செருப்பு வாங்கிக்கொண்டு நடக்கிறதுக்கு அவ்வளவு சான்றிதழ் கேட்கறாங்க. ஆக ஒரு கார் இருக்குன்னா ஒரு பென்ஸ் காருக்கு கடன் வந்து 7% வட்டி கொடுக்கறோம். ஆனா அதே டிராக்டர் வாங்கினா 14% வட்டி கொடுக்கறாங்க. ஆக விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க. நாங்க கேட்கறதல்ல என்னன்னா, அரசாங்கம் வந்து ஒரு வட்டி கடன் நடத்த வேண்டாம், விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கொடுங்க. கட்டுப்படியான விலை கொடுத்து இவன் கடை வாங்குற, கட்டுப்படியான விலை இல்லாதனாலதானே இவன் கடை வாங்குற. இப்போ விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. CACP சொல்லுவாங்க, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ். தேசிய வேளாண் விளைபொருள் விலை நிர்ணய குழு டெல்லியில கிருஷி பவன்ல அந்த அலுவலகம் இருக்கு. ஆக நெல்லு, கோதுமை, கரும்புக்கெல்லாம் விலை நிர்ணயம் பண்றாங்க. ஆக 2007 ஒரு டன் கரும்புக்கு 1540 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணிச்சு அந்த குழு அரசுக்கு. ஆனா கொடுத்தது 811 ரூபாய் 80 காசு குறைச்சு கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் எல்லா பண்டங்களுக்கும் பரிந்துரைல இருந்து குறைச்சேதான் கொடுக்கறாங்க. சரி, இது விவசாயி. அரசு ஊழியர்களுக்கு வாங்க, அரசு ஊழியர்களுக்கு இதே மாதிரி கமிஷன் போட்டிருக்காங்க. அது பேரு பே கமிஷன். இப்ப 6வது பே கமிஷன் முடிஞ்சு 7வது பே கமிஷன். அந்த பே கமிஷன் சொல்லக்கூடிய பரிந்துரையை அப்படியே ஏற்று முன்தேதியிட்டு மத்திய அரசு வந்து கொடுக்கறாங்க. மாநில அரசு அதை தொடர்ந்து பின்னிட்டு தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அது குறைக்கிறதே கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த அளவுல குறைக்கிறாங்க. ஆக இப்ப விவசாயிக்கு வந்து சரிபார்த்தான்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி பே கமிஷன் பரிந்துரையில சரிபார்த்தா சம்பளம்னா அடுத்த நாள் ஒரு அலுவலகம் திறந்திருக்குமா? ஆக 2% இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை பார்த்து இந்த அரசாங்கம் தோப்புக்கரணம் போடுது. விவசாயிகளை அப்படியே கிள்ளுக்கறிய சப்பாத்திக்கு மாப்பிணைற மாதிரி பெயராங்க. ஆக அவங்க அரசு ஊழியர் தோப்புக்கரணம் போடுங்கிறாங்க, ஆட்சியாளர்கள் என்னைக்குன்னு தோப்புக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு. ஆக வெளிப்படைத்தன்மையோட பே கமிஷன் பரிந்துரையை ஏற்று சம்பளம் நிர்ணயம் பண்ண மாதிரி CACP பரிந்துரை ஏற்று விலை நிர்ணயம் பண்ணியிருந்தா விவசாயிகள் வந்து 5 ஆண்டுகள் 2.5 லட்சம் பேர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டேன். ஆக நாங்க தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஆர்டிகல் 14 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதெல்லாம் தூக்கி எறிங்க. எதுக்கு அதை வச்சிருக்கீங்க அரசியல் சட்டத்துல? ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. CACP பரிந்துரையை மறுக்கிறீங்க, அதே பே கமிஷன் பரிந்துரை ஏற்றுக்கிறீங்க. ஆக 2% மக்களுக்காக இந்த ஆட்சி நடக்குதா? ஒட்டுமொத்த 98% மக்களுக்காக இந்த ஆட்சி நடக்குதா? ஆக எங்களை பொறுத்தளவுல டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறோம். ஆட்சியாளர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லவே இல்லை. விவசாயிகளுடைய அறியாமை தொடர்ந்து அறுவடை செய்யப்படுது. இந்த அறுவடை அமோகமா நடக்குது. இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி எல்லாம் கீழே போய் இன்னைக்கு பண்ணை பண்ணா நட்ட வரும்னு சொல்லி இவன் கல்ல நட்டுக்கிட்டு இருக்கிற. அது ரோடாட்டத்தில் இருக்கிறது விற்கிறது, உள்ள இருக்கிறது விற்கிறது இல்ல. இவன் மானம் கட்டு மரியாதை கட்டு, அதாவது தண்ணீருக்குள் மீன் அழுதால் கண்ணீர் வெளியே தெரியாது. அது அன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை. ஒரு வீட்டுல நெருப்பு பிடிச்சா எப்படி வீட்டை விட்டு ஓடுவாங்களோ அந்த மாதிரி விவசாயத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2011 மக்கள் தொகை புள்ளிவிவர கணக்கு சொல்லுது, தமிழ்நாட்டில் வருஷம் 1 லட்சம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து எவனாச்சும் பெண் கொடுக்கறானா, இல்ல எவனாச்சும் கட்டிக்கிறதுக்கு முன் வராளா? ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போக்கிடம் இல்லாமல் இந்த விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் வந்து இவன் அள்ளப்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அழிக்கும் ஒரு காலம் வரும்.
ரொம்ப ஒரு உருக்கமா உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. நிச்சயமா அது அரசு ஊழியர்களா விவசாயிகளா என்று ரெண்டு தரப்புக்கும் இடையான ஒரு மோதலாக பார்க்க முடியாது. எல்லாருடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும், அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும். விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு, நாம் எல்லாம் இன்னைக்கு உணவு உண்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அவ்வளவு லேசாக பார்க்க முடியாது. அந்த கோரிக்கைகளுக்கு நிச்சயம் செவிசாய்க்கணும் என்பதுதான் பொதுவான பார்வையாக இருக்க முடியும். மற்ற கோரிக்கைகள், இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மற்ற கோரிக்கைகளையும் விரிவாக பார்ப்போம். வஞ்சிக்கப்படுகிறார்களா விவசாயிகள்? ஆம், நாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் என்று நூதன முறையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விவசாயிகள். இன்னைக்கு நேரலையிலே பார்த்தோம், திருச்சியில பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் ஒன்று கூடி நூதன முறையில நாமம் போட்டு அரை நிர்வாணமாக திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தக்கூடியதை பார்க்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் முன் வச்சிருக்கார்கள். அவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டுல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வங்கி கடனை பொறுத்த வரைக்கும் மற்ற எவ்வளவோ துறைகள் இருக்கு, எவ்வளவோ பெருமுதலாளிகள் அவங்கள்ட்ட எல்லாம் சாஃப்டா நடந்துக்கிறாங்க. ஆனா விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுடைய நிலையை புரிஞ்சுக்காம வங்கிகள் மிக கராராக நடந்துக்கிறாங்க. எங்களுடைய டிராக்டர் பறிமுதல் செய்யறாங்க. என்னென்ன நடவடிக்கைகளை இந்த ஒரு கடன் பெறதுல திரும்ப பெறதுல நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை கூட எடுக்காம அதீதமா கராரா இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது சார்ந்து நம்மிடையே பேசுவதற்காக முன்னாள் வங்கி உயர் அதிகாரி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு கோபாலகிருஷ்ணன், இந்த ஒரு குற்றச்சாட்டு புதிய குற்றச்சாட்டு அல்ல, விவசாயிகள் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பெருமுதலாளிகள் அப்படின்னா ஒரு பாராமீட்டர், விவசாயிகள் மாணவர்கள் அப்படின்னா இந்த கடன் வரலையா உடனே டிஜிட்டல் பேனர் போடுறது, அவங்களுடைய மானத்தை வாங்குறது, இப்படியா வங்கிகள் நடந்து கொள்வது? விவசாயிகளுடைய நிலை தெரிய வேண்டாமா அரசாங்கத்துக்கு, நேஷனலைஸ் பேங்க்ஸுக்கு? ஏன் விவசாயிகள் மேல இத்தனை கடுமை காட்டுறாங்க? ஒரு டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இருக்கு, அந்த முறைகள்லாம் கடைபிடிக்காம இத்தனை கடுமை காட்டுவதாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு வங்கி அதிகாரிகளா, முன்னாள் வங்கி அதிகாரியா ஒரு விவசாயிக்கு கடன் கொடுக்கும் பொழுது பின்பற்றக்கூடிய விதிமுறைகள், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்களை நீங்க மேலும் தெளிவா சொல்லுங்க. அதாவது காவிரி டெல்டாவில் விளைச்சல் இல்லாததால விவசாயிகள் பயிர்க்கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது இப்போ தெளிவா தெரியுது. இதற்கு போதிய தீர்வு ஏற்கனவே அமலில் உள்ள சட்ட திட்டங்கள்ல இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல குறுகிய கால கடனை, அதாவது குறுகிய கால கடன்கிறது ஒரு வருஷ கடன், அந்த ஒரு வருஷ கடனுக்கான அறுவடை காலம் எதுவோ அதை போல் 2 மடங்கு அறுவடை காலம், 2 மடங்கு கால அவகாசம் கடனை திருப்பி செலுத்துவதற்கு வழக்கமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. இது போன்ற சில சமயங்கள்ல விளைச்சலே இல்ல, வறட்ச அல்லது வெள்ளம், இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த கால அவகாசத்தை மேலும் கூட நீர்விக்கலாம். அதாவது குறுகிய கால கடனை நடுத்தர காலம், ஷார்ட் டேர்ம்ங்கிறத மீடியம் டேர்ம், நடுத்தர கால கடனாக நீட்டித்து 3 வருட காலம் அவகாசம் கொடுப்பதற்கு விதிமுறைகள் இருக்கின்றதுதான் நிதர்சனம். அப்படி இருக்கும்போது வங்கியாளர்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமோ அல்லது அதற்கு தேவையோ இல்லைங்கிறது தான் உண்மை. அதே சமயத்துல கூடுதல் அவகாசம், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் அவகாசம் கொடுப்பதற்காகவே ரிசர்வ் வங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீஷெடியூலிங் ஒரு முறை உங்களுக்கு தெரியும். அந்த ரீஷெடியூலிங் முறை சிறு தொழில், நடுத்தர தொழில், பெருந்தொழிலுக்கு மட்டுமல்லாமல் விவசாய கடனுக்கும் இருக்குது. அந்த ரீஷெடியூல் முறைப்படி என்ன செய்யறாங்க, அசல் தொகை அல்லது வட்டி தொகை இரண்டில் அசல் தொகையை உடனே கொடுக்க முடியாட்டா கூட வட்டி தொகையை இன்ஸ்டால்மெண்ட்ல தவணை முறையில கொடுக்கலாம். அதற்கு தேவையான கூடுதல் அவகாசத்தை நிச்சயமாக கொடுக்கலாம்னு ஒரு ரூல் இருக்கு. முகாந்திரங்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது இன் பிராக்டிஸ் அது செயல்படுத்தப்படுதா அப்படிங்கறது தான் கேள்வி. ரீஷெடியூல் பண்ணலாம், கூடுதல் அவகாசம் கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆர்பிஐ உடைய கைட்லைன் சொல்லுது. ஆனா இன் பிராக்டிஸ் ஆன் கிரவுண்ட் விவசாயிகளுக்கு இந்த சலுகைகள் முழுமையாக கிடைக்கப்படுதா? பரவலா?
அதாவது பரவலாக கொடுக்கறாங்க, பெரும்பாலான வங்கிகள் கொடுக்கறாங்க, ஒரு சில வங்கிகள்ல கொடுக்கறாங்களா இல்லையாங்கிறத நான் உறுதிபட சொல்ல முடியல. ஆனா நிச்சயமா என்ன விஷயம்னா, அதுவும் இந்த வருஷம் ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க. இந்த வருஷம் கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயம் சரியா இல்லை. அதுக்கு காரணம் வறட்சி. இந்த வருஷம் கடந்த ஆண்டை விட சாகுபடி செய்வதற்கு ஏற்ற சூழல் இருக்குது. பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. அது தவிர மழை வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனவே இந்த ஆண்டு சாகுபடிக்கான பயிர்க்கடனை கொடுப்பதற்கு வங்கிகள் நிச்சயமாக முன்வர வேண்டும். இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க குறிப்பிட்டபடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் முக்கியமா, 1 லட்சம் ரூபாய் வரை கடனுக்கு செக்யூரிட்டி தேவையில்லைன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதற்கு அதிகமான கடனாக இருந்தால் கூட, 1 லட்சத்துக்கு அதிகபட்சமான கடனாக இருந்தால் கூட நிலத்தை அடமானமாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனா பழைய கடனை நிலுவையில் இருக்கும் போதே கூட இவங்க இவ்வளவு வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு ஏதுவான அம்சம் ஆர்பிஐ கைட்லைன்ஸாவே இருக்கு, விதியாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன் கிரவுண்ட் விவசாயிகளுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கப்படாத போது வங்கி அதிகாரிகள் அதை கொடுக்க மறுக்கும் பொழுது அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? விவசாயிகள் இது சார்ந்து யார் அணுகணும்? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இதே சட்டங்கள் இதே விதிகள் கொடுக்குது? நடவடிக்கைன்னா வங்கியாளர்கள் நிலையா நடவடிக்கை சொல்றீங்க? அதாவது நேர்மையா, அதாவது விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் அளிக்கும் வகையில நடவடிக்கை எடுப்பதற்கு வங்கிகளுக்கு போதிய அதிகாரம் இருக்கு. அந்த ரிசர்வ் வங்கி இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அதுல ஒரு விஷயம்தான் இந்த ரீஷெடியூலிங் சமாச்சாரம். சில சமயங்கள்ல புது கடனை கூட, இருக்கிற கடனை நிலுவையில் இருக்கும் போதே புது கடன் கூட கொடுக்கலாம். இப்படி ஒரு எஜுகேஷன் நடக்கிறதுனால எனக்கு என்னமோ இது வங்கிகளின் மேலதிகாரிகளுக்கு இதன் மூலமும் அவங்க கவனத்துக்கு இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை போன்ற ஊடகங்களின் மூலமாகவும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த பயிர் காப்பீட்டு இதுல இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கிகளுக்கு இணையாக பயிர் காப்பீடு, பயிருக்கு அதாவது கிராப் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பயிர் காப்பீட்டு தான் பிரச்சனையே. அவங்க அந்த காப்பீட்டு தொகையை கொடுக்கறதுக்கு பதிலே கடந்த ஆண்டுகள்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ரூல்ஸ் பிரகாரம் செய்யல. அவங்களுடைய விதிமுறைகள் வங்கியை விட கூடுதல் ஒரு கடுமையாக இருக்கு. அந்த வங்கி அதை புரிஞ்சுக்கிறது சாதாரண மனிதர்களுக்கே கஷ்டம். ஏழை விவசாயிகள் எப்படி அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த இன்சூரன்ஸ் தொகையும் வராத நிலையில இன்சூரன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை காக்கா வச்சுக்கிட்டு வங்கியாளர்களும் சுணக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் வங்கிகளை பொறுத்தவரை இந்த நிலைமையை கையாளுவதற்கு இந்த இக்கட்டான நிலையில் விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு தேவையான விதிமுறைகள் நிச்சயமாக இருக்கு. அதை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகளுக்கு கடுமையான நோட்டீஸ் அனுப்புவதோ, நகையை அடமானத்துக்கு கொண்டு வருவதோ அல்லது டிராக்டரை கையகப்படுத்துவதோ கூடாது. அதை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக வங்கி விதிகளில் இடம் இருக்கு. ரைட். விவசாயிகளுடைய நிலைமையை புரிஞ்சு அவங்க மீது கனிவு காட்டுவதற்காக விதிகள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கிறது, கனிவு காட்ட முகாந்திரம் அதிகமாக இருக்கிறது. வறட்சியால பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீது கடுமை காட்டக்கூடாது என்பது தான் பலருடைய பார்வையாகவும் இருக்கிறது. திரு கோபாலகிருஷ்ணன் ஒரு முன்னாள் வங்கி அதிகாரியாக இருக்கக்கூடிய விதிகள்லாம் பற்றி மிக தெளிவா சொன்னீங்க. உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. இதை தாண்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. நதிகளை தேசியமயமாக்கணும், நதிகளை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. தமிழ்நாட்டில் விவசாயிகள் இன்னும் சொல்ல போன அரசுகள் கூட தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய நதிகளை இணைக்கணும் முதற்கட்டமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருந்து வர, நதிகளை அகில இந்திய அளவுல தேசியமயமாக்கும் போது இந்த அரசாங்கம் தன்னுடைய கொள்கையாகவே இதை அறிவித்திருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் இதற்கு இருக்கக்கூடிய ஏற்பு, நம்மளுடைய அண்டை மாநிலம் குறிப்பா கர்நாடகத்திலேயோ கேரளாலேயோ இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. அங்க திரு விஜயகோபால் மூலமா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்.
இந்த விவசாயிகளுடைய சகோதரர்கள், கேரளால இருக்கக்கூடிய சகோதரர்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், இன்னும் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கிட்ட இந்த நதிகள் தேசியமயமாக்குறத பத்தி, நதிகள் இணைப்பை பற்றி அவங்க என்ன கோரிக்கையை இன்றைய நிகழ்ச்சியில கூட பலமுறை வச்சாங்களோ அதுல ஒரு கருத்தொற்றுமை இல்லை என்றால் அவர்கள் மறுப்பார்களா? அவர்கள் வாயில கேட்டு சொல்லுவோம். நிச்சயமா அருகில பாத்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டையை சேர்ந்த விவசாயி இருக்காரு கோவிந்தராஜன். அவர்கிட்ட இப்போ நதிகள் இணைப்பு வந்து ரொம்ப முக்கியமா நீங்க வலியுறுத்துறீங்க. இந்த நதிகள் இணைப்புக்கு வந்து கேரளாவோ ஆந்திராவோ இல்ல கர்நாடகா ஒத்துக்குவாங்கன்னு நம்புறீங்களா? முழுமையாக நமது அரசு போராடினால் பெற்றுக் கொடுக்கலாம். போராட்ட வாயிலாக தான் பெற முடியும். புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் அனைத்து மாவட்டமும் ரொம்ப ரொம்ப வறட்சியால் ஆடு மாடு அத்தனையும் இழந்து விட்டார்கள். இருக்க வேண்டிய தென்னை மரங்கள் அத்தனையும் இழந்து போயிடுச்சு. ஆகையால் நமது அரசு அதை முழுமையாக ஏற்று கொடுக்க வேண்டும். நமது மந்திரி அவர்கள் அங்கே பொய்யான தகவலை கொடுத்து அம்மா அவர்களிடம் அதை ஏமாத்துகிறார்கள். அம்மா அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை முழுமையாக செய்து தருமாறு மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். பாரதிய கிசான் சங்கம் நகர தலைவர் கீரனூர். இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா இன்னொரு விவசாயி வந்து கிட்டப்பான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். இப்ப நீங்க நதி நீரை இணைக்கணும்னு சொல்றீங்க, ஆனா கேரளாவோ கர்நாடகாவோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க விவசாயி தான், அவங்க ஒத்துக்குவாங்களா? நீங்க பேசுவீங்களா சம்பந்தமா? அதாவது வெள்ள நீர் வந்து அதிகமா கடல்ல போய் கலக்குது. அவங்க பாயிற தண்ணியை நாங்க வந்து கேட்கவே கிடையாது. அவங்க தண்ணி பாய்ச்ச வேணாம் நாங்க சொல்லவும் கிடையாது. அவங்க வேஸ்டா போற தண்ணிய ஆந்திராவில மகாநதிங்கிற ஒரு நதியில எத்தனையோ லட்சம் அடி தண்ணி வீணா போகுது. அதை கூட நமக்கு விட்டாவே போதும். கர்நாடக தண்ணி தான் நமக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும், அவ்வளவுதான். தண்ணி வேணா போற தண்ணி கூட விட்டா போதும். அவங்க பாயிற தண்ணியை அவங்க காடு பாய்ச்சாம அவங்க கெடுத்து நமக்கு தண்ணி கேட்கவே இல்லை. நாங்க வீணா போற தண்ணியை கொண்டாந்து தமிழ்நாட்டோட இணைச்சாக தமிழ்நாடு பூராவும் நல்லா இருக்கும். எல்லா பாயும் மேட்டு போய் இப்போ விவசாயம் நடக்கும். தமிழ்நாட்டில் இந்த உற்பத்தி முதல்ல வரும். இப்ப உற்பத்தி முதல்ல இருக்கிறது சொல்ற அவ்வளவு போய் அதை என்னால நிரூபிக்க முடியும். ஏன்னா மேட்டு பயிரை வந்து பார்க்க சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம அருகில ஒரு பாரதிய கிசான் மாநில தலைவர் இருக்காரு. இந்த போராட்டத்தோடைய இறுதி என்ன அப்படிங்கறது அவர்கிட்ட கேட்டலாம். ஐயா, நீங்க என்ன மாதிரியான போராட்டம் நடத்த போறீங்க? எத்தனை நாள் நடத்த போறீங்க? இதோட முடிவு என்னவா இருக்கும்? ஐயா, இப்ப நாங்க 14 நாள் வாழ்வா சாவா போராட்டம் தான் இது. விவசாயிகள் வாழ்றதா சாவறதா? ஒண்ணு எங்களை வாழ விடுங்க, ஏதாவது பண்ணி, இல்ல சாவ விடுங்க. இந்த 14 நாள் தூக்கயிறு போராட்டம். அதுக்கப்புறம் 200 விவசாயி பூச்சி மருந்தை வாங்கி குடிச்சிட்டு ஒரே இடத்துல சாவ போறோம், தற்கொலை பண்ணிட்டு. வேற வழியே இல்ல. என்ன பண்றது? வேற வழியே இல்ல. டெய்லி ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டு போய் இல்லன்றாங்க. செத்ததெல்லாம் என்ன பண்றாங்க? விவசாயி கடன் தள்ளிப்பினா விவசாயி செத்து போயிட்டாங்கன்னா இல்லங்கிறாங்க. அந்த நிலைமை இல்லாம 200 விவசாயம் பூச்சி மருந்து ஒரே நாள்ல குடிச்சாங்க. இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணல, எங்க கடனை தள்ளுபடி பண்ணல, நதிநீர் இணைக்கல, லாபகரமான விலை தரல, பேங்க் எல்லாம் எங்களை மிரட்டுறான், அடியால வச்சு அடிக்கிறான், எங்க பேரை பேப்பர்ல போடுறான், நோட்டீஸ்ல ஒட்டுறான், வீட்டுல பொம்பளை சோர்விங்க எதுக்கு சீலை கட்டிக்கிறேன்னு கேட்கிறேன். இந்த கொடுமையெல்லாம் போக்குறதுக்கு எல்லா விவசாயம் சேர்ந்து 200 பேர் தற்கொலை பண்றதா கடைசி முடிவு. தங்களோட இறுதி முடிவு வந்து என்னன்னா தற்கொலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அறிஞர். நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படக்கூடாது. நமது அரசாங்கம் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக செவிசாய்க்கும் என்று நம்புவோம். அவர்களுடைய உயிர் அப்படிங்கிறது மிகவும் பிரஷியஸ். நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருப்பவர்கள் அவர்கள். அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் பொதுவான பார்வையாகவும் இருக்கிறது. திரு நல்லசாமி, எந்தெந்த விஷயங்கள்ல அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாயம் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? நதிநீர் இணைப்பிலிருந்து 60 வயசு கடந்த விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், சில இதுல வந்து உடனடியாக கவனத்துல எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள், நதிநீர் இணைப்பெல்லாம் உடனடியாக செய்ய முடியாதவை. எந்தெந்த விஷயங்கள் அரசாங்கம் இதுல பிரையாரிட்டைஸ் பண்ணி எதுக்கு உடனே பிரதான முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை? அதாவது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. உடனடியா செய்யக்கூடியது என்னன்னா, காவிரி இறுதி தீர்ப்பு 2013 அரசுல பிப்ரவரி 19 வெளிவந்துருச்சு. கடந்த அரசு நடைமுறைப்படுத்தல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது 2014. ஆட்சி மாற்றத்துக்கு பின்னுமே நடைமுறைப்படுத்தல. காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தி ஒழுங்குமுறை குழுவை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணீர் 192 டிஎம்சியை பெற்றுத்தர வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு இன்றைய அரசுக்கு இருக்கு. ஆக ஜூன் மாதம் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40 அந்த மாதாந்திர அடிப்படையில் தண்ணி கொடுத்திருந்தால்
இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி இருந்தால் கடந்த 2013 குறுவை சாகுபடியாயிருக்கும், 2014 சாகுபடியாயிருக்கும். உடனடியா மத்திய அரசு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தலைன்னா நாட்டுல இறையாண்மை, ஒருமைப்பாடு இந்த ரெண்டுமே கேள்விக்குறியாயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நதிகள் இணைப்புங்கிறது கங்கை இங்க வர்றதுக்கு நாளாகு. இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னா இப்ப பாண்டியாறு, புன்னம்புழா, சோலாட்டிப்புழா, அச்சன் கோயிலாறு, இடுக்கியாறு, கல்லாறு, கரமனாறு, ஆட்டின்காலாறு அங்கங்க சின்ன சின்ன அளவுல 20 TMC, 30 TMC, 15 TMC அதை திருப்பலாம். அதே மாதிரி கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா காவிரி நிரம்பி, மேட்டூர் அணை நிரம்பி 20 TMC கடலுக்கு போயிடுச்சு. அது கடலுக்கு போகாம அங்கங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டை, கண்மாய் இவைகளுக்கு திருப்பலாம். குறிப்பா காவிரி உபரி நீரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி, குள, குட்டங்களுக்கு கொண்டு போகலாம். இதெல்லாம் ஓராண்டு 2 ஆண்டுகளுக்குள்ள செய்து முடிக்கக்கூடியது. இன்னைக்கு நவீன இயந்திரங்கள்லாம் இருக்கு. ஆக இதை பொறுத்தளவு சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க. நீண்ட நாள் கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதனது தொடக்கம் அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக அண்டை மாநிலங்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு தமிழகம் ஒரு வடிகால் அல்ல அப்படிங்கறதையும் பதிவு செய்தாக வேண்டும். திரு நல்லசாமி சொன்னது போல காவிரி இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது கெசட்ல வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில மேலாண்மை வாரியம் அமையப்பெறணும் அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டுடைய நீண்டகால கோரிக்கை. அதற்கு எந்த சட்டப்பூர்வமான தடையும் அல்ல. அதையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாது பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் இன்றைய நிகழ்ச்சியில வைத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த கோரிக்கைகள்ல உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் உண்டு. சாத்தியக்கூறுல பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு. ஒட்டுமொத்தமாக விவசாய நலன் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு பார்வை. விவசாய நலன் காக்கப்பட்டால்தான் நாட்டின் நலன் காக்கப்பட முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு நல்லசாமி அவர்களுக்கும் தகவல்கள் வழங்கிய எமது செய்தியாளர் விஜயகோபால் மற்றும் அவரோடு இணைந்திருந்த பல்வேறு விவசாய அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.